மூச்சை நிறுத்தி மூச்சை கவனியுங்கள். இந்த ஒன் ஹவருக்கு அவருடவே நம்ம டிராவல் பண்ணி அந்த பயனையும் அவர் கூறும் கருத்துக்களையும் கவனமாக கவனித்து நம் வாழ்க்கையை தொடருவோம். வெல்கம் சார். கைண்ட்லி டேக் ஓவர் டுடேஸ் செஷன் சார். பார்ட்டிசிபென்ட்ஸ் ப்ளீஸ் Thank you, ஸ்விட்ச் ஆன் madam. யுவர் வீடியோஸ். நடுவில் அன்மியூட் பண்ணிடாதீங்க. ஸ்விட்ச் ஆஃப் யுவர் ஆடியோஸ். எஸ் Thank you, madam. எஸ் Good morning to everyone. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய தினம் நற்சிந்தனை வட்டம் வழங்கும் இலவச யோகா வகுப்பானது 1621வது நாளை அடைந்துள்ளது. இந்த நாளில் உங்களுக்கு யோகா வகுப்பு எடுக்க எனக்கு அனுமதி அளித்த இந்த நற்சிந்தனை வட்டம் குழுவினர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த வகுப்பினை முதலாவதாக பெயர் ஹான்சின் அஞ்சலி முத்ரா, கைகள் அஞ்சலி முதலில். ஓ சஹனா பவது சஹனௌ புனக்து சஹ வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ பந்தனான் நிர்த்யோர்முக்தியமாம்ரிதாத். Gently rub your palms, keep your feet. இன்றைய தலைப்பு பேச்சை நிறுத்தி மூச்சை கவனி. பிராணாயாமம் பிரதானப்படுத்தி தான் இன்னைக்கு வகுப்பு. நம்ம முதல்ல ஃப்ளை வித் த விண்ட்னு பார்த்தோம், சீக்ரெட் ஆஃப் விண்ட்னு பார்த்தோம், காற்றோடு உறவாடு அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு பேச்சை நிறுத்தி மூச்சை கவனி. போன கிளாஸ்ல நம்ம 10 விதமான வாயுக்கள் இதை பத்தி அந்த பேர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு அந்த பிரதான பஞ்ச வாயு 5 வாயுக்கள் என்ன பண்ணுது, உபவாயுக்கள் என்ன பண்ணுது அப்படின்றதையும் பார்ப்போம். அதுக்கு முன்னதாக வார்ம் அப் பண்ணிப்போம். ப்ளீஸ் அண்ட் ரிப்பீட். 1 2 3 4 5 6 7 8 9 and reverse rotation. 1 2 3 4 5 6 7 8 9 10. Arm forward backward extension. Ready? 1 2 3 4 5 6 7 8 9 10. Arm fold and rotate. 1 2 3 4 5 6 7 8 9 10. Reverse rotation. 1 2 3 4 5 6 7 8 9 10. Now keep rotation clockwise. 1 2 3 4 5 6 7 8 9 10. Reverse rotation. 1 2 3 4 5 6 7 8 9 10. Join your knee rotation. 1 2 3 4 5 6 7 8 9 10. Reverse rotation. 1 2 3 4 5 6 7 8 9 10. Ankle movement. Ready? Pose inhale. 4 6 3.
Now, back bend, forward bend, palm on your feet. Ready, bend back. 1, 2, 3, 4, 5. Bend forward. 1, 2, 3, 4, 5. Again, bend back. 1, 2, 3, 4, 5. Bend forward. 1, 2, 3, 4, 5. Bend back. 1, 2, 3, 4, 5. Bend forward. 1, 2, 3, 4, 5. Right foot. Join your foot. Right arm. Breathe in. Breathe out. 1, 2, 3, 4, 5. Breathe in. Left arm. Breathe in. 1, 2, 3, 4, 5. Breathe in. Right arm. Breathe in. 1, 2, 3, 4, 5. Breathe in. Left arm. Breathe in. 1, 2, 3, 4, 5. Breathe in. Right arm. Breathe in. 1, 2, 3, 4, 5. Left arm. 1, 2, 3, 4, 5. Now, raise your arm with a wrist rotation. Reverse rotation, down your arm. Again, up your arm. Down your arm. Again, up your arm. Down your arm. Keep two gap between your foot. Now, to swing with the breath conscious. Come on, breathe in. Breathe in. Breathe out. Breathe in. Relax. With your leg now. To swing with without breath conscious. Ready? Fast movement. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. Deep inhale. Deep inhale. Right now, jogging. Ready? Start. Go, Arvind. Come on, come on, come on. காத்து நல்லா மேல தூக்கி இறக்குங்க. Come on, run, run, run. கொஞ்சமா ஃபாஸ்டா ஓட ஆரம்பிங்க. Come on, come on, come on. கொஞ்சம் கொஞ்சமா slow on. Slow, 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 slow. இப்போ உங்க குதிக்கால் மட்டும்தான் ரைஸ் ஆகணும். ஸோ கீழே தான் பாய்ஞ்சிருக்கணும். ஸோ ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். ரைட் சைட் சிட் அப். கொஞ்சம் கொஞ்சமா உட்கார ஆரம்பிங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. Relax. Deep inhale.
Deep inhale. Right. Jumping. Get ready. 1, 2, 3, 4. Come on. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. Come on. Deep inhale. Deep inhale. Right. இன்னைக்கும் சூரிய நமஸ்காரம் இருக்குது. சூரிய நமஸ்காரம் முன்னாடி சூரிய நமஸ்கார் prayer. Stand there. हिरण्मयेन पात्रेण सत्यस्थापितमुखम् सत्त्वपूर्णभवातुं सत्यधर्माय दृष्टये ॐ रुद्राय नमः ॐ रमाय नमः ॐ सूर्याय नमः ॐ भानवे नमः ॐ खगाय नमः ॐ भूषणे नमः ॐ हिरण्यगर्भाय नमः ॐ मरीचये नमः ॐ आदित्याय नमः ॐ सवित्र्ये नमः ॐ अर्घाय नमः ॐ भास्कराय नमः இன்னைக்கு ஸ்ட்ரைட்டாகவே 12 ரவுண்ட்ஸ் பண்ணிட்டு போகிறோம். கோவை ஆரம்பிப்போம். கெட் ரெடி. எல்லாரும் உங்களோட மேட்டோட ஒரு மணிக்கு வந்துருங்க. ஆல் ஆஃப் யூ கம் டு எண்ட் ஆஃப் யுவர் மேட். பிரணமாசன், ஹஸ்த உத்தானாசன், bend back, Padasana, bend forward, Aswasantilasan, right leg back, Parvatasana, mount, Shashangasana, Shastanga Namaskar, Bhujangasana, Parvatasana, Aswasantilasan, right forward, Padasana, Hasta Uttanasana. Second round, Padasana, Aswasantilasan, left, mount, Shashank, Shastanga, Bhujang, mount, Aswasantilasan, left forward, Padasana, Hasta Uttanasana. Third round, Padasana, Aswasantilasan, right leg, mountain, stretching, Shastanga, Bhujang, mount, Aswasantilasan, left, right, stretch. Third round, Padasana, right leg, mount, stretching, Shastanga, Bhujang, mount, right forward, left forward, bend back. Fourth round, bend down, left leg back, mount, stretching, Shastanga, Bhujang, mount,
left forward, right forward, bend back, fifth round, bend down, right leg back, mount, session, Sashtang, Ujjain, mount, right forward, left forward, bend back, sixth round, bend down, left leg back, mount, session, Sashtang, Ujjain, mount, left forward, right forward, bend back, seventh round, bend down, right leg back, mount, session, Sashtang, Ujjain, mount, right leg forward, left forward, bend back, eighth round, bend down, left leg back, mount, session, Sashtang, Ujjain, mount, left forward, right forward, bend back, ninth round, bend down, right leg back, mount, session, Sashtang, Ujjain, mount, right forward, left forward, bend back, tenth round, bend down, left leg back, mount, session, Sashtang, Ujjain, mount, left leg forward, right forward, bend back, 11th round, bend down, right leg back, mount, session, Sashtang, Ujjain, mount, right forward, left forward, bend back, 12th round, bend down, left leg back, mount, session, Sashtang, Ujjain, mount, left forward, right forward, bend back, namaskar, deep inhale, deep inhale, deep inhale, दशवायु पंच प्रधान वायु पंच उपवायु பிராணா அதில் முதல்ல சொல்லப்படுறது பிராணா உயிர்காற்று. இந்த உயிர்காற்று இந்த பிராணான்றது வந்து இந்த தொராசிக் தொராசிக்குள்ளதான் இந்த லங்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடம் தான் பிராணா இருக்கக்கூடிய. இது அப்பவர்ட் மூமெண்ட், மேல் நோக்கி நகரக்கூடியது. இது உயிர்காற்று. இதுதான் முக்கியமானது, உயிர்காற்று தான் முக்கியமானது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அபானா. அபானான்றது இதுக்கு எதிர்ப்புறமா கீழ் நோக்கி நகரக்கூடியது. அது பார்த்தீங்கன்னா அடிவயிறு, அடிவயிறும் அடிவயிறு கீழே. இந்த மலஜலம், சுக்கிலம், புரோனிதம் இதை வெளியேற்றக்கூடிய பொறுப்பு அபான வாயு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா வியானா, தொழிற்காற்று. அது பேரே தொழிற்காற்றுன்னு வச்சிருக்கிறாங்க. இது உடல் முழுக்க இந்த தொடு உணர்வு, அந்த உணர்ச்சியை தூண்டக்கூடியது, அந்த உணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது. அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த உணவை வந்து சத்தாவும் சக்கையாகவும் மாற்றக்கூடியது இந்த தொழிற்காற்று.
அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒலிக்காற்று. இந்த ஒலிக்காற்று வந்து இந்த தொராசிக்கும் கொஞ்சம் மேல குதானான்னு சொல்லுவாங்க. இந்த ஒலிக்காற்று இந்த தொண்டையில் ஏற்படக்கூடிய ஒலி, ஏப்பம், குரட்டை, இதுக்கு அதுதான் பொறுப்பேற்கக்கூடியது. மற்றும் 5 புலன்கள் அதற்கு ஓய்வு கொடுப்பதும், ஓய்வில் இருந்து மீண்டு வரும்போது சரிவர இயங்க வைக்கிறதுக்கான பொறுப்பு ஒலிக்காற்று. அதுக்கு அடுத்து பாத்தீங்க சொன்னா சமானா. சமானான்றது நம்ம உடம்புல சமமா இருக்கக்கூடிய இந்த நாடி, தொப்புள், இந்த வயிறு, இது சமானா. நிறவு காற்று சொல்லுவாங்க. இந்த நம்ம சத்தும் சக்கையும் பிரிச்சு இருக்கு இல்லையா, இந்த சத்தை வந்து எந்த பாகத்துக்கு எவ்வளவு தேவைன்றத சமமா பகிர்ந்தளிக்கக்கூடியது இந்த நிறவு காற்று. இதுதான் இந்த பஞ்ச பிராணா, பஞ்ச முக்கிய பிராணா, இதோட வேலை. இது சரி விதத்துல சரியா நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா நமக்கு எந்த கிடையாது. இந்த 5ஐயும் சரியா இயங்க வைக்கணும்னு சொன்னா பிராணாயாம பயிற்சி தான். இந்த 5 இல்லாத உபவாயுக்கள் 5 நம்ம பார்த்தோம். நாகா, கூர்மா, கிரிகரா, தேவதத்தா, தனஞ்சயா. இந்த தனஞ்சயனுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து திருமலர் சொல்லியிருக்கிறாரு. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அடுத்த ஒரு 6 ரவுண்டு சூரிய நமஸ்கார் கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணிட்டு வந்துருவோம். ரெடி? கமா கெட் ரெடி. ரெடி? நமஸ்கார். Bend back, bend down, right leg back, mount, stretching, touch down, bujang, mount, right forward, left forward, bend back. Second round, bend down, left leg back, mount, stretching, touch down, bujang, mount, left forward, right forward, bend back. Third round, bend down, right leg back, mount, stretching, touch down, bujang, mount, right forward, left forward, bend back. Fourth round, left leg back, mount, stretching, thrust down, bujang, mount, left forward, right forward, bend back. Fifth round, bend down, right leg back, mount, stretching, thrust down, bujang, mount, right forward, left forward, bend back. Sixth round, bend down, left leg back, mount, stretching, thrust down, bujang, mount, left forward, right forward, bend back, relax. Deep inhale, deep inhale, deep inhale, right. நாகா, விழிக்காற்று, கூர்மா, இமைக்காற்று, கிரிகரா, கொட்டாவி காற்று, தேவதத்தா, தும்மர் காற்று, தனஞ்சயா, வீங்கர் காற்று. இந்த வீங்கர் காற்றுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. இந்த 9 வாயு, இவர் இந்த பாட்டுல 9 வாயுன்னு தான் சொல்லியிருப்பாரு. தசவாயுன்னு முன்னாடி பாட்டுல சொல்லியிருப்பாரு, 25 வாயுக்குன்னு சொல்லியிருப்பாரு. இதுல வந்து ஒத்த 9 வாயுவும் ஒத்தன, ஒத்த 9 மிக்க தனஞ்சயன், ஒக்க 9 ஒத்து இருக்க, ஒத்த உடம்பில் உயிரும் இருந்ததே. இதுதான் இந்த பாட்டு. இந்த தனஞ்சயன்ற வாயு மற்ற 9 வாயுவும் அது கூடவே இருக்கும், இதோட வேலையும் செய்யும். அந்த 9 வாயும்
ஒத்து இருக்குமானால் இந்த உடலும் உயிரும் ஒத்து இருக்கும். அப்போ தனஞ்சயனுடைய இம்பார்ட்டன்ட் பாருங்க. இந்த தனஞ்சயனுடைய அதனுடைய சரி விகிதம் அந்த 9 காலில் இல்லாம போகும்போது பிரச்சனைகள் வரும் அப்படின்னு இந்த தனஞ்சயனுக்கு மட்டும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. நம்ம இறந்த பின்பும் கடைசியா வெளியேறக்கூடிய காற்று இந்த உடம்பில் இருந்து தனஞ்சயன். அதான் இறந்த பிறகு உடம்பு கொஞ்ச நேரம் சூடா இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த சூடு குறைஞ்சி செல்லும். அப்போ அதுதான் அதோட மீனிங். அதுதான் அந்த சூடு குறைய தனஞ்சயன் கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறி முழுசுமா வெளியேறும்போது உடல் சில்லுன்னு ஆயிடுது. ஸோ தனஞ்சயனுக்கு அவ்வளவு முக்கியத்துவம். இந்த 10 வாயும் நம்ம எப்படி பிராணாயாம ப்ராக்டிஸ் பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் வரும். ஸோ பிராணாயாமன்னு பார்க்கும்போது கபாலை பத்தி கிரியால போயிடும். பஸ்ரிகா, சூரிய பேடனா, சந்திர பேடனா, சீத்தலி, சீத்காரி, பிராமரி, பிளாவினி அப்படின்னு ஒரு 8 பிராணம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த வேரியேஷன்ஸ் 1:4:2 திருமூலர் ஆரம்பிச்சிருப்பார் நாடி சுத்திக்கு. அந்த வேரியேஷன்ஸ் நிறைய மாற்றி அது அடுத்தடுத்து நிறைய பிராணம் போகும். ஹதயோக பிரதீப்கா, கேரந்த சம்பிகான்ற போற பெரிய டெக்ஸ்ட் எல்லாம் கூட இந்த 8 பிராணாயாம பிரதானமாக சொல்லி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த பிராணாயாமம் எல்லாம் எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம்னு பார்க்கும்போது தான் யோகிக் பிரீத்திங் அப்படின்னு அதை ஒரு பிரீத்திங் சொல்லி வச்சிருக்காங்க. அந்த யோகிக் பிரீத்திங் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு 6 ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துருவோம். இது முட்டியை கீழே வைக்காம வித்தவுட் நீலிங் அஸ்வ சஞ்சலாசன முட்டியை கீழே வைக்காம ப்ராக்டிஸ் பண்ணலாம். கெட் ரெடி. ரெடி. நமஸ்கார். பேன் பேக். நல்லா இப்போ பாடி ஃப்ளெக்ஸ் ஆகிட்டு இருக்கோம். நல்லா ஸ்ட்ரெச் ட்ரை பண்ணுங்க. அஸ்வ சஞ்சலாசன் வித்தவுட் நீலிங். ஹஸ்த தண்டாசன். மவுத் ஸ்ட்ரெச்சிங். ஸ்ட்ரெச்சிங். புஜங். மவுத். Aswa Sanchalasana. Right forward without kneeling. Left forward. Bend back. Second round. Bend down. Left leg back. Hasta Dandasana. Mount. Stretching. Press down. Bhujang. Mount. Left forward. Right forward. Bend back. Third round. Bend down. Right leg back. Hasta Dandasana. Mount. Stretching. Press down. Bhujang. Mount. Right forward. Left forward. Bend back. Fourth round. Bend down. Left leg back. Hasta Dandasana. Mount. Stretching. Press down. Bhujang. Mount. Left forward. Right forward. Stretch. Fifth round. Bend down. Right leg back. Hasta Dandasana. Mount. Stretching. Press down. Bhujang. Mount. Right forward. Left forward. Bend back. Sixth round. Bend down. Left leg back. Hasta Dandasana. Mount. Stretching. Press down. Bhujang. Mount. Left forward. Right forward. Stretch. Relax. Deep inhale. Deep inhale. Deep inhale. Right. இப்போ இந்த 9 வாயில தனஞ்சயன் சேர்ந்திருந்தா உயிரும் உடலும் இழைத்திருக்கும். இல்லாது போனால் தனஞ்சயனுக்கு இந்த பேர் என்ன சொல்லியிருக்கோம்? வீங்கர் காற்று. இருக்கும் தனஞ்சயன் 9 காலில் இருக்கும் 223 இருக்கும் உடம்பில் இருந்தில ஆதில் இருக்கும் உடம்பது வீங்கி வெடித்திடும். இந்த 9 காலில்
தனஞ்சயன் இல்லாது போனால் இந்த உடலானது வீங்கி வெடித்திடும் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்லியிருப்பார். ஸோ இன்னைக்கு இந்த 10 வாயுக்கள், தச வாயுக்களை பத்தி நம்ம என்ன சொல்லியிருக்கோம். இப்ப இந்த தச வாயுக்கள் ஏற்கனவே ஒரு பாட்டுல சொல்லியிருப்பாரு, குட்டி பட தச நாடியும் பூரித்து. இந்த தச நாடியும் பூரிக்கிற அளவுக்கு உங்களுடைய பூரகம் இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு. இட்ட தவிடு இலகாது ரேசித்து. அந்த கூட்டி வச்சிருந்த தவிடு கரிஞ்சி போகாத அளவுக்கு மெதுவா ரேசகம் இருக்கணும் இட்ட தவிடு. ஸோ இந்த மாதிரி ரசநாடியும் பூரிக்கணும் அப்படின்னா எப்படி அதை பண்ண முடியும்? அதுக்குதான் யோகி வழி சொல்லு. இப்போ அதுக்கு முன்னாடி யோகி பிரீத்திங் போறதுக்கு முன்னாடி இந்த சூரிய நமஸ்காரம், பிராணாயாமோட பிரீத்திங்கோட எப்படி சூரிய நமஸ்காரம் பண்றது. இப்போ நம்ம ஃபாஸ்டா பண்ணிருக்கோம், ஸ்லோவா பண்ணியிருக்கோம், ஸ்டே பண்ணியிருக்கோம், வேரியேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். பிராணாவோட எப்படி பண்றது? பிராணாயாமோட கான்செப்ட், நம்ம உடம்பு எப்பெல்லாம் நீட்சி அடைகிறதோ, பின்பக்கமாக பின்னோக்கி வளைகிறதோ, அப்பெல்லாம் மூச்சு உள்ள இன்ஹலேஷன், பிரீத் இன். எப்பெல்லாம் உடம்பு குறுகுதோ, ஃபார்வர்டு போகுதோ, அப்பெல்லாம் பிரீத் அவுட். இது ஒரு ஜெனரல் கான்செப்ட். இது எல்லா போஸ்ட்லயுமே போடணும். பக்கவாட்டில் வளையுறமே அப்ப எப்படின்னு ஒன்று கேட்கலாம். பக்கவாட்டில் வளையும் போது ஒரு பக்கம் குறுகும், எதிர்பக்கம் விரிவடையும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நேரா இருந்து பின்பக்கம் வளையும் போது அதுவும் கொஞ்சம் சுவாசம் உங்களுக்கு மாறத கொஞ்சம் கஷ்டமா தான், சிரமமா தான் இருக்கும். நீங்க அந்த பழக பழக அந்த பிரீத்திங் பேட்டர்ன், பிரீத்திங் டெக்னிக் உங்களுக்கு வந்துடும். இப்போ அதே மாதிரி இப்போ நமஸ்கார் போஸ்ட்ல இருந்து அஸ்த உட்டானாசனம் கையை தூக்கி பின்னாடி வளைய போறோம், அப்போ பிரீத் இன். அடுத்து பாதாசாசனம் முன்னாடி குனிய போறோம், பிரீத் அவுட். அதுக்கு அடுத்து அஸ்வ சஞ்சலாசனா, இது பேக் பெண்ட் போஸ்டர். நிறைய பேர் பேக் பெண்ட் பண்றது கிடையாது, அப்படியே ஸ்லோப்பா இருந்துருவீங்க. அதுக்கு தான் நீல் டவுன் பண்ணி பண்றோம். நீல் டவுன் பண்ணிட்டு உங்க கையில் அழுத்தி முதுகு பின்பக்கம் வளைக்கிறீங்க, அப்போ பிரீத் இன். அதுக்கு அடுத்து மவுண்டன், பிரீத் அவுட். அஷ்டாங்க நமஸ்கார், இதுல ஒரு ஃபார்வர்ட் பெண்ட் வரும், ஒரு பேக் பெண்ட் வரும். உங்க முட்டியிலேருந்து இடுப்பு வரைக்கும் அந்த பட்டு மேலே போய் வருது ஃபார்வர்ட் பெண்ட், அந்த லோயர் பேக்ல ஃபார்வர்ட் பெண்ட் இருக்கும். செஸ்ட்ல இருந்து சின் வரைக்கும் அங்க பாத்தீங்க சொன்னா இந்த செர்விக்கல் லம்பார் பாத்தீங்கன்னா பேக் ஸ்ட்ரெச் கிடைக்கும். சேக்கரம் சேக்கரம் காக்சிஸ்ல ஃபார்வர்ட் பெண்ட் இருக்கும், தொராசிக் சர்விக்கல் பேக் பெண்ட் இருக்கும். இப்போ இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரீத் இன் பண்ணி நீல் டவுன் பண்ணி, பிரீத் அவுட் பண்ணி சின் டவுன் பண்ண வேண்டியது. அப்போ பிரீத் அவுட் சின் டவுன் வந்தாச்சுன்னு சொன்னா அடுத்து புஜங்காசனா ஆட்டோமேட்டிக்கா பிரீத் இன் வந்துடும், மவுண்டன் பிரீத் அவுட் ஆயிடும். அஸ்வ சஞ்சலாசனா பிரீத் இன், பாதாசனாசனா பிரீத் அவுட், அஸ்த உட்டானாசனா பிரீத் இன். இவ்வளவுதான். ஓகே, இப்போ இந்த பிரீத்திங்கோட ஒரு 2 ரவுண்ட் பண்ணிடுவோம். கெட் ரெடி. நமஸ்கார். Come on, breathe in, bend back. Breathe out, bend forward. Breathe in, Astra Sanchalasana. Breathe out, mountain. Shashangasana adedhaan. Kneel down, breathe in. Sit back, breathe out. Come on, breathe in, come forward. Breathe out, chin down. Breathe in, Bhujangasana. Breathe out, mountain. Breathe in, right leg forward, Astra Sanchalasana. Breathe out, Padasana. Breathe in, Hasta Uttanasana. Breathe out, Padasana. Second round. Breathe in, left leg back, Astra Sanchalasana. Breathe out, mountain. Kneel down, breathe in. Sit back, breathe out. Breathe in, come forward. Breathe out, chin down. Breathe in, Bhujangasana. Breathe out, mountain. Breathe in, Asvasanchalasana, left forward. Breathe out, right forward. Breathe in, bend back. Breathe out, namaskar. Deep inhale. Deep inhale. Right. இப்போ இந்த சூரிய நமஸ்கார் இந்த ஸ்டெப்ஸ், இந்த வேரியேஷன்ஸ், அந்த ஸ்டெப், அந்த போஸோட பேரை சொன்னாலே நீங்க டக்கு டக்குன்னு அந்த மூவ்மெண்ட் வந்துடுறீங்க சொன்னா
அந்த அளவுக்கு நீங்க ட்ரெயின் ஆயிட்டேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் ப்ரீத்திங்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இந்த ப்ரீத்திங்கோட சூரிய நமஸ்கார் பண்றதுல வந்து அதோட எஃபெக்டே தனி தான். அதை நம்ம சொல்லி விவரிக்க முடியாது. அவங்கவுங்க அதை நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே ரைட். இதுக்கப்புறம் வந்து ப்ரீத்திங்கோட நம்ம ட்ரை பண்ண. ஏன்னா இத்தனை நாள் சூரிய நமஸ்கார் ஒரு நாளைக்கு மினிமம் 24 ரவுண்ட்ஸ் நம்ம பண்ணிட்டு வந்துன்னு இருக்கிறோம் இல்லையா? ஸோ அடுத்த நம்ம கிளாஸ்ல இருந்து பார்க்கும்போது நான் சொன்னாலும் சொல்லினாலும் நீங்க அந்த ப்ரீத்திங் டெக்னிக்கை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடணும். ஓகே நவ் ட்ரையாங்கிள் போஸ் திரிகோணாசன் கவுண்டர் ஃபார் சூரிய நமஸ்கார். Okay, 3.5 feet distance. Come on, breathe in, arms up. Breathe out, bend down. Bend down. Come on, stretch your arm, turn your neck and gaze your fingers. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Breathe in, come up. Breathe out, come down. Turn your foot to left side. Come on, breathe in, arms up. Breathe out, bend left side. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Breathe in, come up. Breathe out, come down. Now, Trikonasana, twisting. Again, turn right side. Come on, breathe in, arms up. Rotate your upper body and bring your left arm to right foot. Come on, stretch. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Breathe in, come up. Breathe out, arm down. Turn your foot to left side. Again, breathe in, arms up. Breathe out, rotate your hip and bend down. Bring your right arm to left foot. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Breathe in, come up. Breathe out, arm down. எப்படி நாம எல்லா போஸ்டர்ஸும் ப்ரீத்திங்கோட பண்ணணும் அப்படின்ட்டு முயற்சி பண்றோமோ, சூரிய நமஸ்கார்லயும் அந்த ப்ரீத்திங் பேட்டர்னை கொண்டு வந்துடும். ஓகே ஸோ நிதானமா பண்ணும்போது சூரிய நமஸ்கார்ல அந்த 2 செகண்ட் 3 செகண்ட் மேல உங்களால ப்ரீத்தை ஹோல்ட் பண்ணி அந்த போஸ்ட் அடுத்த போஸ்ட் போறதுக்கு கஷ்டமா இருக்கும். 3 செகண்ட் தான் மேக்சிமம். 2 செகண்டே பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 2 செகண்ட் இன்கேல்னா இன்கேல், ஃபார்வர்ட் பெண்ட் எக்ஸேல்னா எக்ஸேல், அதை ஃபாலோ பண்ணுங்க. அதுல நீங்க ஸ்டெபிலைஸ் ஆயிட்டீங்கன்னு சொன்னா 5 கவுண்ட் கூட நீங்க அந்த அளவுக்கு கூட ஸ்லோவா பண்ணலாம். பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த மூமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டான்சிங்கா இருக்கும். அதுல நீங்க சூரிய நமஸ்கார் பண்ணலாம். எப்படிலாம் நீங்க பேஷனேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படிலாம் பிரீத் இன்க்ளூட் வித்தவுட் பிரீத்திங் பண்ணக்கூடாது, வித் பிரீத்திங் தான் பண்ணணும். தட் இஸ் யோகா போஸ்டர். அதர்வைஸ் இட் இஸ் எ காமன் எக்ஸசைஸ். ஓகே நீ எந்த போஸ்டரும் பண்ணலாம், எப்படி வேணாலும் மாடிஃபை பண்ணலாம், எப்படி வேணாலும் வேரியேஷன்ஸ் கொண்டு வரலாம், எப்படி வேணாலும் சீக்வன்ஸ் அரேஞ்ச் பண்ணலாம். பட் பிரீத்திங் பேட்டர்ன் இஸ் இம்பார்ட்டன்ட். நவ் வி கோ ஃபார் பிராணாயாமம். முடியாதுங்க பத்மாசனா இல்ல விபாசனா இல்ல ஆர்த்த பத்மாசனா உட்காந்துருவோம். வச்சாசனம் உட்காந்தாச்சு சொன்னா ஆதி முத்ரா கட்டளையில உள்ள வச்சு மற்ற 4 வரல கட்டளை முறை ஆயிடுச்சு. வேற எந்த உட்காந்துருங்க. ஸ்லோ அண்ட் டீப் இன்ஹேல், ஸ்லோ எக்ஸ்ஹேல். Come on, breathe in. Breathe in. இந்த எக்ஸ்பலேஷன்ல வந்துட்டு இந்த நாய்ஸியா, அதாவது நம்ம உஜ்ஜய பிராணாயாமம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது உஜ்ஜய சமல இன்னும் கொஞ்சம் சத்தம் அதிகமா வரும். ஆனா அதை விட கொஞ்சம் குறைவா அந்த சவுண்டு வர்ற அளவுக்கு நீங்க இந்த டீப் இன்ஹலேஷன் எந்த ஒரு பிரீத்திங் இருந்தாலும் அந்த பிரீத்திங் உட்காந்துட்டு நாக்க லேசா கொஞ்சமா உள்ள இழுத்தாச்சுன்னு சொன்னா அந்த சவுண்ட் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். அந்த உஜ்ஜய பிராணாயாமம் அந்த சாதாரண பிரீத்திங்கும் அந்த உஜ்ஜையோட ஒலியை கொண்டு வந்து ட்ரை பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ரெடி again, deep inhale to exhale. அதே மாதிரி ஒரு இன்ஹலேஷன் எக்ஸலேஷன் வந்து 2 மடங்கு, அப்படி இல்லைனாலும் 1.5 மடங்காவது பண்ணாருங்க. அட்லீஸ்ட் 1 மடங்காவது பண்ணுங்க. சில பேருக்கு வந்து இன்ஹலேஷன் என்னால பண்ண முடியுது, எக்ஸலேஷன் வந்து நிதானமா பண்ண முடியல, ரஷ் பிரீத் ஆயிடுதுன்னு சொல்லுவீங்க. அதுக்கெல்லாம் வந்து
நீங்க இந்த சூரிய நமஸ்கார்ல அந்த பிரீத்திங்க பண்ணணும், அதோட சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு சரியாயிடும். ஓகே, ரெடி, ஒன், பிரீத் இன், ஆர்ம்ஸ் அப், லாக் யுவர் ஃபிங்கர், ஸ்ட்ரெச் அவுட் யுவர் பாம், நல்ல கையை நேரம் நல்லா இழுங்க. சரி, ஒன், டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ். அப்படியே கையை பின்பக்கம் மடக்கி உங்க விரல் லேஸ் அந்த கழுத்து பின்னாடி அழுத்தி செஸ்ட்டை முன்னாடி கொண்டு வாங்க. தலை கொஞ்சம் மேல. ஒன், டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ். பிரீத் இன், கம் அப், பிரீத் அவுட். யோகிக் பிரீத்திங். இந்த யோகிக் பிரீத்திங் வந்து இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் த்ரீ டைப்ஸ் ஆஃப் பிரீத்திங். 3 வகையான பிரீத்திங்கோட அதை சேர்த்து பண்றதுக்கு பேரு யோகிக் பிரீத்திங். அப்டோமினல் பிரீத்திங், thoracic பிரீத்திங், கிளாவிகுலர் பிரீத்திங். இதுதான் thoracic செஸ்ட் பிரீத்திங் சாதாரணமா சொல்லுவோம். அப்பர் செஸ்ட் பிரீத்திங், காலர் போன் பிரீத்திங். இந்த காலர் போன் தான் கிளாவிகுலர் போன் சொல்லுவாங்க. ஸோ அப்டமன் வயிறு, thoracic நெஞ்சு, கிளாவிகுலர் அப்பர் செஸ்ட் இன்னைக்கு கொஞ்சம் கீழே. ஸோ இந்த 3 பிரீத்திங் இதை தனித்தனியா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இதை 3 ஒன்றா சேர்த்து பண்றேன்போது அந்த யோகிக் பிரீத்திங்கிறது முழுமையடையும். ஸோ அப்டமினல் பிரீத்திங் இது வந்து சாதாரண தூங்கும்போது நடக்கக்கூடிய அந்த பிரீத். அதை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம டெப்தா பண்ண போறோம். அந்த டைமரும் எடுத்து பண்ண போறோம். ஓகே, இதுல வந்து அடுத்த 10 மாசம் நாள் உட்காந்துட்டு பண்ணீங்கன்னா ரொம்ப கன்வீனியா இருக்கும். இல்ல பஜாசனம் உட்காந்து பண்றதுமா ரெடி. இதுல வந்து கையை நீட்டி வைக்கோடா கொஞ்சம் அந்த எல்போ மடிச்சு வைங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த செஸ்ட் ஸ்டொமக் விரியது ஈஸியா இருக்கும். கையை நீட்டிட்டின்னு சொன்னா செஸ்ட் அரசு இந்த ரிப்போன் அரசான மாதிரி ஆயிடும். ரைட். இல்ல இப்போ நீங்க இன்ஹேல் பண்ணும்போது உங்க வயிறு நல்லா புடச்சி வெளில வரணும். எக்ஸ்ஹேல் பண்ணும்போது நல்லா வயிறு உள்ள இழுத்து முழுசா மூச்சு நிதானமா வெளியே வருவீங்க. ஓகே, ரெடி, கமான். ஒரு 3 டைப் பண்ணுவோம். உங்க வயிறு மேல் கை வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த வயிறு வெளில கொண்டு வரதும் வயிறு அப்படியே உள்ள போறோம். இது அப்டமினல் பிரீத்திங். அதுக்கு அடுத்து வந்து தொராசிக் பிரீத்திங். இந்த தொராசிக் பிரீத்திங் வந்து இந்த கட்டாரில் வந்து இந்த ஆம்பிட் இந்த அக்கல் பகுதியில் இருக்குங்க. இந்த முன்னாடி இந்த விரல வந்து மூச்சு இழுக்கிறதுக்கு முன்னாடி சாதாரணமா இருக்கும்போது இந்த நடு விரல இருந்து ஒன்னோட ஒன்று சொல்றீங்க. இந்த 2 நடுவரலும் சொல்ற மாதிரி உங்க கை பொசிஷன் வச்சுக்கோங்க. இப்போ நீங்க பிரீத் இன் பண்ணும்போது உங்க மார்பு விரிவடையணும். அந்த கை விரல் ஒன்னோட ஒன்று டச் பண்றது நிறுத்திட்டு விட்டுட்டு அது விலகி வரணும். அது எந்த அளவுக்கு விலகி வருதோ அந்த அளவுக்கு அந்த ரிப் வந்து மூமெண்ட் உங்களுக்கு காட்டும் எவ்வளவு விரியுதுன்றது. ஓகே, அப்ப நீங்க பிரீத் இன் பண்றீங்க. உங்க கவனம் அந்த செஸ்ட் இருக்கணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா வயிறு வெளில வராது, மார்பு விரியுறதை நீங்களே கவனிப்பீங்க. ஓகே, ரெடி, பிரீத் இன், பிரீத் அவுட். பிரீத் அவுட் பண்ண மறுபடியும் இந்த தொடர் நிலைக்கு வந்து இன்னொரு முறை பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட். இது thoracic. இப்போ அடுத்து வந்து காலர் போன் பிரீத்திங், அப்பர் செஸ்ட் பிரீத்திங். இந்த அப்பர் செஸ்ட் பிரீத்திங் வந்துட்டு நம்ம கையை மேல தூக்கி கையை பின் பக்கமா அந்த ஃபிங்கர் ஸ்பேசிங் டவுன்லோட் அந்த உள்ளங்கை இது கை விரல் கீழ் நோக்கியும் இந்த உள்ளங்கை வந்து கழுத்தோட பின் பக்கம் லேசா அழுத்துற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த எல்போஸ் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டா மேல நீட்டி இந்த மாதிரி கிராஸா இருக்கக்கூடாது, நல்லா ஸ்ட்ரைட்டா கொண்டு வந்துடும். ஓகே, ரெடி. அப்போ உங்க லேசா அழுத்தினா அவங்க நெஞ்சு கொஞ்சம் வெளில வர மாதிரி இருக்கும். இந்த பொசிஷன் உட்காந்துட்டு 3 டைம்ஸ் இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல் பண்ண போறோம் நிதானமா. பிரீத் இன்,
Right. Breathe in, arms up. Breathe out, arm down. இப்போ நம்ம பண்ணது abdominal breathing, thoracic breathing, clavicular breathing. இந்த 3 பிரீத்தையும் இப்போ சேர்ந்து பண்ணுறது யோகிக் பிரீத்திங். இப்போ இந்த வயிறு புடைக்கணும், அதுக்கப்புறம் இந்த மார்பு விரிவடையணும், அதுக்கப்புறம் இந்த மேல் அந்த கழுத்து வரைக்கும் மூச்சு உள்ள போகணும். இது எவ்வளோத்தையும் நிரப்பணும் வந்து கொஞ்சம் சிரமமான காரியம். இதுக்கு ப்ராக்டிஸ் இல்லாம நம்ம இது பண்ண முடியாது. அதனால இந்த ப்ராக்டிஸ் இந்த 3 பிரீத்தையும் தனித்தனியா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடைசியா ஒரு தடவை 2 தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்க டெய்லியும். இந்த முழு மூச்சு, அதாவது யோகிக் பிரீத்திங், பரிபூர்ண பிராணாயாமா, இந்த யோகிக் பிரீத்திங். இதை வந்து நம்ம படுத்துட்டும் பண்ணலாம். நான் மல்லாந்து படுத்து உங்க வயிறு மேல கை வச்சு வயிறு மேலே ஏறும். அப்போ படுக்கும்போது பாத்தீங்கன்னா வயிறு கொஞ்சம் உள்ள போயிருக்கும். அப்போ நீங்க வயிறு வெளில வரணும் போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க வயிறு தள்ளுற அளவுக்கு நீங்க இந்த பிரீத்திங் பண்ணுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்க சுவாசம் அதிகமாகும். அந்த நுரையீரல் ஃபங்க்ஷனை வந்து நீங்க ஃபோர்ஸ் பண்ணி நீங்க உங்க நுரையில ஓபன் பண்ற மாதிரி ஆயிடும். இப்போ உட்காந்துட்டு பண்ணும்போது வெயிட்ல அந்த டவுன்வர்ட்ல இருக்கிறதுனால இந்த வயிறு வந்து கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும் நமக்கு. இந்த மூச்சு இழுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த டயப்ரம் கீழ் நோக்கி இறங்க போகுது. அது கீழ் நோக்கி இறங்கும்போது வயிறு வெளில வரப்போகுது. படுத்துட்டு பண்ணும்போது நீங்க கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா லோடு கொடுக்குற மாதிரி இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நீங்க அதை தனியா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. படுத்துட்டு ஒரு தடவை. அடுத்த கிளாஸ்ல வந்து இந்த யோகிக் பிரீத்திங்க படுத்துட்டு பண்ணுவோம். இன்னைக்கு டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட். இப்போ இந்த 3 பிரீத்தையுமே வந்து சேர்த்து நம்ம ட்ரை பண்ணிடலாம். வஜ்ராசனே உட்காந்துருந்தோங்க. இந்த ஆங்கிள் ஸ்ட்ரெச் பண்ணிட்டுருங்க. ஸோ ஃபார்வர்ட் பேக் ஸ்ட்ரெச், ankle rotation, reverse rotation, opposite each other, reverse. Ardha Padmasana. Right. Hands in mudra. Yogic breathing. பரிபூர்ண பிராணாயாமா. முதல்ல வயிறு வெளில வரைக்கும் மூச்சு இழுக்க ஆரம்பிங்க. வயிறு ஓரளவுக்கு வந்தவுடனே ரொம்ப முழுச வயிற்றுலேயே நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம். வயிறு பாதி வெளில வந்து தெரிஞ்ச உடனே அடுத்தது உங்க மார்பு விரிகிறதுக்கு மார்பு விரியறதுக்கு அளவு பண்ணுங்க. அதுக்கு அடுத்து வந்து இன்னும் மூச்சு நல்லா மேலே வர வரைக்கும் அந்த நெஞ்சு நல்லா மேலே ஏறது உங்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு வந்து நீங்க மூச்சு இழுத்துங்க. இழுத்துட்டு ஒரு 5 செகண்ட் நிறுத்துங்க. 5 செகண்ட் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நிதானமா மூச்சு வெளியே. அது 5 செகண்ட்ல அதிகமா டைம் எடுக்கும், பரவாயில்ல. ஓகே, ரெடி. ஹேண்ட்ஸ் இன் முத்ரா, எரெக்ட் யுவர் பேக். ரெடி, ஸ்டார்ட். ஒன், டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ். நிதானமா வெளியே விடுங்க. ஒரு நார்மல் பிரீத். மறுபடியும் யோகிக் பிரீத். ரெடி, ஸ்டார்ட். ஒன், டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ். ஒன் நார்மல் பிரீத். மறுபடியும் தேர்ட் டைம் யோகிக் பிரீத். ரெடி, ஸ்டார்ட். ஒன், டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ். ரிலாக்ஸ். Change your leg position. Ready. இப்போ பாஸ்திரிக்க பிராணாயாமம். இன்னைக்கு நம்ம கபால பத்தி பண்ணல. சுத்தப்படுத்திட்டு கிரியா பண்ணிட்டு தான் பிராணாயாமம் வரணும். அதுதான் முறை. இந்த சூரிய நமஸ்காரம் நம்ம ஃபாஸ்டா பண்ணும்போதே இந்த கபால பத்தியும் பஸ்திகாவும் ஆட்டோமேட்டிக்கா நடந்துடும். ஓகே, சரி. பாஸ்திரிக்க பிராணாயாமா 10 தடவை கபால பத்தி பண்ண போறோம்.
அதோட ஃபோர்ஸை எக்ஸ்பேல் பண்ணிட்டு எம்டிஆர் சின் லாக் பண்ண போகிறோம். எம்டிஆர் சின் லாக் பண்ண உடனே ஆசனவாய் இழுத்து பிடிங்க. அதில் ஒரு 5 செகண்ட் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஆசனவாய் ரிலீஸ் பண்ணுவோம். சின்ன ரிலீஸ் பண்ணிட்டு சாதாரண நிலைக்கு வரும்போது அந்த மூச்சு வெளியிட்டு எல்லாமே 3 ஒன்றா நடக்கும். சின் ரிலீஸ் பண்ணுறீங்க, கழுத்து ரிலீஸ் பண்ணுறீங்க, மூச்சு வெளியே வரும். சரி, பென்சில் கபாலபதி ஸ்டார்ட். Chin lock, pull your hands up. 1, 2, 3, 4, 5. Release your chin and breathe slowly and release your hands. One more time. Ready? Pencil Kapalapati. Start. Chin lock. Right your hands. 1, 2, 3, 4, 5. Release your chin and hands. Take inhale slowly. இந்த 10 கபாலபதி பண்ணிட்டு எம்டியா இருந்துட்டு மறுபடியும் நிதானம் மூச்சு உள்ள இருக்கும்போது அந்த நிதானமான மூச்சு வந்து நல்லா நெஞ்சு தாண்டி மேலே வரைக்கும் மெதுவாக மூச்சு கிராஜுவலாக ஃபீல் பண்ணுங்க. அந்த ரஷ் பிரீத் இருக்கிற அளவுக்கு பார்த்து again third time பாஸ்திக பிராணாயாமா டென்சோ கபாலபதி ஸ்டார்ட். Then lock, pull your hands up. 1, 2, 3, 4, 5. Release your chin and hands. Take inhale slowly. Right. Change your leg position. Sitali pranayama. Hands in chin ground. Sit erect. Breathe in by tongue. Breathe out by nose with neck movement. Ready? 5 times. Start. Okay. Warm sun. Ready? Come on, breathe in. Oh. Breathe in. Oh. Breathe in. Oh. Namo Narayana. Breathe in. Oh.
Breathe in. Om Namo Narayana. Breathe in. Om Namo Narayana. பெயர் சாந்தி நமஸ்கார். உடல் மனம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நோய் நொடி வராதிருக்க வேண்டும், உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிக்கும் நன்மை செய்யக்கூடிய அறிவையும் ஆற்றலையும் எனக்கு தர வேண்டும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. தேங்க்யூ ஆல். புரியுதாங்களா? சரி 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 தெரியுறாங்க சார், தெரியுதா? எல்லாரும் தெரியுறாங்க சார். எல்லாரையும் கூட்டிட்டு வரோம். நன்றி. அற்புதமாக இன்னைக்கு கிளாஸ் எடுத்துப்பாரு பாலாஜி சார். எங்களாலதான் அட்டன் பண்ண முடியல. நன்றி பாலாஜி சார். நீங்களும் உங்க குடும்பத்தாரும் வாழ்க வளமுடன். உங்களுடைய சேவை என்றும் என்சிவிக்கு தேவை. அந்த என்சிவி அடாப்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஜுகேஷன் அசிஸ்டன்ஸ் கேட்டுட்டு இருக்கோம். உங்களால முடிந்த தொகையை கொடுக்கும். நன்றி நன்றி. எஸ் சார், தேங்க்யூ சோ மச் சார். அனைவருக்கும் காலை வணக்கம். குட் மார்னிங் எவ்ரி ஒன். தசவாயுக்கள், பிராணவாயு, பஞ்சவாயுக்கள், உபவாயுக்கள், அதை பத்தி விளக்கம் அவ்வளவு அழகா கொடுத்தாங்க பாலாஜி சார். நீங்க எல்லாருமே அதை கேட்டிருப்பீங்க. அதே போல சூரிய நமஸ்கார் நம்ம பிரீதிங்கோட பண்ணணும். இனிமேல் எப்ப பண்ணாலும் எங்க பண்ணாலும் பிரீதிங்கோட பண்ணணும்னு பாத்துக்கிறோம். என்னோட உணர்வு பூர்வமான ஒரு என்னன்னா, இலகுவா தெரிஞ்சது உடம்பு, இலகுவா. அது என்ன ஃபுல்லா செஷன் முடிஞ்ச உடனே ஒரு ஃபெதர் மாதிரி ஒரு ஃபீலிங் தெரிஞ்சது பிரதர். தேங்க்யூ சோ மச். வாழ்க வளமுடன். உங்க பேரண்ட்ஸ்க்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க எங்களுக்கு நமக்கு கிடைச்சதுக்கு தேங்க்யூ சோ மச். காட் பிளஸ் யூ. வாழ்க வளமுடன். வணக்கம் பாலாஜி சார். அருமை, அற்புதம், ஆனந்தம். வணக்கம். அருட்பெராற்றல், கருணையினால் உடல் நலம், நீண்டாயில், நிறை செல்வம், உயர் புகை, மெய்ஞானம் பெற்று நீங்களும் உங்கள் அன்பு குடும்பத்தாரும் வாழ்க வளமுடன். உண்மையிலேயே போற்றுதலுக்குரிய கிளாஸ். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். இந்த என்சிவி கிடைச்ச பொக்கிஷம் நீங்க. அதாவது இந்த வாழ்க்கை தச வாழ்க்கைகளை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண விதமும், இந்த பிராணாயாம பயிற்சியுடைய இம்பார்ட்டன்டும் மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வணக்கம் பாலாஜி சார், ஆர்ஆர்சி பேசுறேன். வணக்கம். பிரம்மோற்சவம் பீரியட்ல பாலாஜியை தரிசனம் பண்றது ரொம்ப உத்தமமானது. அது ஓம் நமோ நாராயணன்ல முடிச்சிருக்கீங்க. 2வது பாயிண்ட் பிஎன்பி. மண்டே வந்து பாலன் சார் எடுப்பாரு, டியூஸ்டே வந்து வள்ளி மேடம். அந்த மாதிரி சீக்வன்சஸ்ல யூ காட் ப்ரமோட்டட் டு மண்டே சீக்வன்சஸ். வாழ்த்துக்கள். மற்றபடி நேத்து மார்னிங் நான் ஐம் அட் ஹூப்ளி நவ். நேத்து மார்னிங் ஐ வாஸ் வித் தமிழ்நாடு ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியத்தோட ஐலேண்ட் கிரவுண்ட்ல ஒரு ரன் போட்டோம். சோல் ஃபார் சோல் அண்ட் ட்ரக் கமிட் ஃபார் ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு. ஸோ ட்ரக் ஃப்ரீ வரணும்னா நான் ஹெல்த் மினிஸ்டர் சொன்னது அவரை மாதிரி எல்லாரையும் காலங்காத்தால எழுந்திரிச்சு ஓடணும். 151 மாரத்தான் நேத்து அவர் சொன்னது கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு இன்டர்நேஷனல் லெவல்ல. மாரத்தான், யோகா, சம்திங். யாரு எர்லியரா எழுந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. நீங்க நல்லா சொன்னீங்க. ஒரே ஒரு லாஸ்ட் வந்து ஹவா காவ் ஆயுஷ் படாவ். அது ஹிந்தி. எத்தனை பேருக்கு ஹிந்தி தெரியாது. ஹவானா காத்து, மூச்சு. அதுதான் இன்னைக்கு உங்க டைட்டில். நீங்க மூச்சு எடுங்க, பேசுறதை கம்மி பண்ணுங்க டைட்டில். இது தாரக மந்திரம் ஹெட் குவார்டர்ல இருந்து என்ன வந்திருந்தா ஹவா காவ் ஒரு ஆயுஷ் படாவ். வாழ்நாள இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். நேற்று 3 மணி, இன்னைக்கு காலையில 5 மணிக்கு ஐ am in Hubli after traveling yesterday morning. So all these things are possible because of these yoga practices. Thank you very much sir. ரொம்ப நன்றி. Thank you for your class. Thank you so much. Welcome to Yogi. Thank you so much sir. Thank you sir. வணக்கம் பாலாஜி சார். வணக்கம் பாலாஜி சார். கோவிந்தராஜ், நீங்க செய்யக்கூடிய இந்த சேவை என்சிவி உங்களுக்கு தலைவணங்குகிறது. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய சேவை. நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சுபதினம். தேங்க்யூ வெரி மச். குட் டே சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். வணக்கம் பாலாஜி சார். வணக்கம். வணக்கம் சார். சூரிய நமஸ்காரம், ராக்கி செக்ஷன். தென் நீங்க வந்து தசவாயுகள் பத்தி எக்ஸ்பிளேஷன் ரொம்ப ரொம்ப அருமை. மூச்சு பயிற்சியோட சூரிய நமஸ்காரம் பண்றது வந்து பண்ணும்போது ரொம்ப ஈஸியா நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. நம்ம மசில்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரீயாகதோ. நம்ம மேடம் சொன்ன மாதிரி லாஸ்டா வந்து நம்ம வந்து ஒரு ஃபெதர் மாரி நம்ம ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப சிறப்பா இருந்தது. நன்றி சார், நன்றி.
தேங்க்யூ Thank you very much. Thank you, Patable sir. Thank you. மார்னிங் சார். சார் எக்ஸலண்ட் சார். நிஜமா சார், நாங்க பணம் கொடுத்தாலும் எங்களுக்கு இந்த மாதிரி தியரி எல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. எங்களுக்கு தசவாயினால என்ன தெரியாது சார். அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சோ மச். பிராணாயாமம் சூப்பரா இருந்தது சார். நிஜமா ma'am. சார், எங்களுக்கு தெரியல சார், அழுகை வருது எனக்கு. பணம் கொடுத்தாலும் எங்களுக்கு கிடைக்காது சார். ஐயோ, உங்க டெடிகேஷனுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ சார். Thank you. சார் வணக்கம் சார், ராமூர்த்தி பேசுறேன் சார். ரொம்ப அருமை சார். வார்ம் அப், சூரிய வணக்கம். நமஸ்காரம் எல்லா மட்டுமே செஞ்சேன் சார். உடம்பு ஃப்ரீயா இருக்கு. அதே மாதிரி பிராணாயாமம் எல்லாம் இருந்து அதை விட நீங்க தசவாய்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னீங்களா, ரொம்ப ரொம்ப இப்பதான் நம்ம முதல்ல எல்லா இதுவும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ. Thank you. Thank you very much. அப்படியே கேப் விடாம கொடுத்துருங்க. அடுத்த கிளாஸ்க்கு ரெடியா இருக்காங்க சார். குட் மார்னிங் சார். அந்த உடலானது மிகவும் லேசா இருக்கு அந்த செய்ததுக்கு அப்புறம். அதான் பேச்சக்குறை அப்படிங்கிறீங்க. பேச்ச குறைச்சு மூச்சை கவனிக்கும் போது அந்த மூச்சு உள்ள போய் வெளியில வரும்போது இந்த உடல்ல கூட இந்த இறுக்கங்கள்லாம் வந்து தளர்ந்து ரொம்ப எளிதாக இருக்கிறது. தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். Thank you. தேங்க்யூ. Any other feedback? Shall we end, sir? யாராவது madam. ஃபீட்பேக் தரீங்களா? என் பண்ணிடலாமா? Shall we close, sir? Yes, madam. பாஸ்கர் ஜி, shall we close? Yes, sir. Thanks to Yeah. Balan, sir. Dedicated service, madam. Dedicated service. Yes, sir. Thank you. Thanks to Balan, sir. Thanks to Ramamurthy, sir. Thanks to all participants. Special thanks to our Balaji master. Thank you, sir. வாழ்க வளமுடன். God bless you. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.